அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். குர்ஆனுடைய தாய் என்று அழைக்கப்படும் அல்ஹம்து சூராவின் சிறப்பை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அல்ஹம்து சூரா பார்த்திங்கன்னா அல்லாஹ் மக்காவில் இறக்குனான். இன்னும் இது எல்லா சூறாவை காட்டிலும் சிறந்த சூறாவாக அல்லாஹ் சொல்லியிருக்கான். இன்னும் இதோட ஃபஸ்ட்டு ஆயத்து, அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிறத ஒரு ஆயத்தாக கணக்கிட்டு மொத்தம் 7 ஆயத்துகளை கொண்டு இருக்குது. இந்த சூறாவுக்கு பல்வேறு பேர்களும் இருக்குது. அதாவது கிதாப், ஃபாத்திஹத்துல் கிதாப் அப்படின்னு சொல்கிறாங்க. உம்முல் கிதாப் அல்லது உம்முல் குர்ஆன் அப்படின்னு சொல்லப்படுது. அது இல்லாமல் சபுல் மசானி, அதாவது 7 ஆயத்துக்களை நம்ம திரும்ப திரும்ப ஓதுறதுனால சபுல் மசானி அப்படின்னு சொல்லப்படுது. அது இல்லாமல் சூரத்துல் ஹம்த் அப்படின்னு சொல்லப்படுது. அது இல்லாமல் சூரத்துல் சலாஹ், அதாவது தொழுகையின் அத்தியாயம் அப்படிங்கிறனால சூரத்துல் சலாஹ் அப்படின்னு சொல்லப்படுது. அது இல்லாமல் இது நோய் நிவாரணியாக இருக்கிறனால ஷிஃபா அப்படிங்கிற பேரும் இதுக்கு சொல்லப்படுது. இது இல்லாமல் இன்னுமே பல்வேறு பேர்களும் இந்த சூறாவுக்கு இருக்குது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தௌராத், இன்சில், சபூர் அப்படிங்கிற வேதத்தில் அருளப்படலை இந்த அல்ஹம்து சூரா. இது எனக்கும் என்னுடைய உம்மத்துக்கும் பங்கிடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இதோட சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்னும் யார் ஒரு தடவை இந்த சூறாவை ஓதுறாங்களோ குர்ஆன் முழுவதும் ஓதுனது போன்றும் இன்னும் முஸ்லீம் ஆகிய ஆண் பெண் அனைவருக்கும் சதக்கா செஞ்சது போன்றது இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னும் சூரா ஃபாத்திஹா பார்த்திங்கன்னா முஃமின்களின் எண்ணங்களை நிறைவேற்றக்கூடியதாக இருக்குது. இன்னும் இந்த சூறா அல்லாஹ்வுக்கும் அவனோட அடியானுக்கும் இடையில உள்ள ஒரு உரையாடலாக அமையுது. இன்னும் ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அதாவது ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் உட்காந்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வானத்தில் ஒரு சப்தம் கேட்குது. அதாவது ஒரு சலசலப்பு சவுண்டு கேட்குது. அதை பார்த்துட்டு தலையை உயர்த்தி பார்க்குறாங்க. அப்போ வானத்தில் ஒரு கதவு திறக்கப்படுது. அந்த கதவு இதுவரையும் திறக்கப்பட்டதில்லை. அதுபோல் அங்கேருந்து ஒரு மலக்குகள் இறங்குறாங்க. அவங்களும் இதுவரையும் பூமியில் இறக்கப்பட்டதில்லை. அப்படிப்பட்ட அந்த மலக்குகள் நபிகளாரோட சமூகத்தில் சலாம் சொல்லிட்டு எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத 2 ஒலிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நற்செய்தி சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு அதில் ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, இன்னொன்று சூரத்துல் பக்கராவின் கடைசி 2 ஆயத்துக்கள் அப்படின்னு சொல்லி தாங்கள் இதிலிருந்து எதை ஓதினாலும் அது தங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நற்செய்தியை மலக்குமார்கள் சொல்லிட்டு போகிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. இன்னுமே சூரா ஃபாத்திஹாவோட சிறப்பை பார்த்தோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சூரா ஃபாத்திஹா யார் தொழுகையில் ஓதலையோ அவங்களுக்கு தொழுகையே இல்லை, இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது புகாரி 756 பதியப்பட்டிருக்கு. இன்னும் முஸ்லீம் நூல்லையும் இது வருது. அது இல்லாமல் ஃபாத்திஹா சூரா யார் ஓதுனதுக்கப்புறம் ஆமீன் சொல்கிறாங்களோ, அதாவது அவங்க சொல்கிற ஆமீனும் இன்னும் மலக்குமார்கள் சொல்கிற ஆமீனும் எது ஒத்து போகுதோ அப்போ அந்த சமயத்தில் அவங்களோட முன் செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்படுறதா சொல்கிறாங்க. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இது புகாரி 780 பதிவாகியிருக்கு. இன்னும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நிச்சயமாக நாம் உமக்கு திரும்ப திரும்ப ஓதப்படும் 7 வசனங்களையும் மகத்தான குர்ஆனையும் வழங்கியுள்ளோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இதோட சிறப்பை குர்ஆனில் சொல்லியிருக்கான். இப்படியே பல்வேறு சிறப்புகளை அல்லாஹ் சொல்லியிருக்கான். இது இன்னும் குர்ஆனில் பார்த்திங்கன்னா 114 சூறாக்கள் இருக்குது. அந்த 114 சூறாக்கள்லேயும் இந்த ஃபாத்திஹா சூரா தனி சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த சூறாவை நம்ம அதிகமாக ஓதணும். இன்னும் நம்ம பிள்ளைங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.